மலேசியால அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம மல்லிக்கு சுத்தமா மூளை இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா, மல்லி பண்ணியிருக்கிறது உண்மையிலுமே பைத்தியக்காரத்தனம் தானே. மல்லி என்ன பண்ணாங்க, இப்போ விஜய் அவங்களுடைய முதல் மனைவி ரேணுகாவ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பார்த்தாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் மாமா கால் பண்ணி, மாமா ரேணுகா உண்மையாவே இறந்துறா இல்லையா, அவளை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொஞ்சம் விசாரி மாமா, நான் இங்க ரேணுகாவை பார்த்தேன், எனக்கு என்னமோ அது ரேணுகா தான் தோணுது, எனக்காக செய் மாமான்னு சொன்னாரு. உடனே அவங்க மாமாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த நபரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு பார்த்ததுல ரேணுகா சாகல அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு. அவரும் கால் பண்ணி, மாப்பிள மாமா என்னாச்சு, நீங்க போனீங்களா? மாப்பிள போனோம் மாப்பிள. என்னாச்சு மாமா, சொல்லுங்க மாமா. இல்ல மாப்பிள, அது வந்து நாம நினைச்சது உண்மைதான் மாப்பிள. அன்னைக்கு ஒரு சின்ன கோளாறு நடந்திருக்கு. ரேணுகா சாகல மாப்பிள. ரேணுகாவுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணவும் இல்ல. அன்னைக்கு வீட்டுல இருந்த யாரோ ஒருத்தவங்க தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்திருக்காங்க. ரேணுகா உயிரோட தான் மாப்பிள இருக்கா. சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ அங்க பாத்துன்னு சொன்னியே, அது கண்டிப்பா நம்ம ரேணுகா தான் மாப்பிள இருக்கும். மாமா என்ன சொல்றீங்க? ஆமா மாப்பிள, உண்மை அதுதான் மாப்பிள, வேற வழியே இல்ல, அதுதான் நம்ம ரேணுகா. சொன்ன உடனே இங்க விஜய்க்கு என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. அப்படியே கண் கலங்கி அழுகுறாரு. மல்லி வந்து, என்னாச்சு விஜய், ஏன் அழுகுறீங்க? என்ன சொன்னாங்க அண்ணன்? மல்லி மல்லி சொல்லுங்க விஜய், என்னாச்சு? இல்ல மல்லி, மாமா இப்பதான் கால் பண்ணி சொன்னாரு. நான் நினைச்ச மாதிரியே இங்க இருக்கிறது நம்ம ரேணுகா தான் மல்லி, நம்ம ரேணுகா தான், ஏன் ரேணுகா தான். விஜய் சொன்ன ஒரு வார்த்தை மல்லி தலையில அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இங்க இருக்கிறது ரேணுகாவா இருக்கக்கூடாதுன்னு தான் மல்லி ஆசைப்பட்டாங்க. ஏன்னா ரேணுகா தான் தெரிஞ்சு போச்சா, அப்புறம் மல்லி அப்படி இருக்க முடியும்? விஜயோடைய முதல் மனைவி. சோ விஜயோடைய எல்லா இடத்துக்கும் அவங்களுக்கு தான் உரிமை அதிகம். வெண்பாவுடைய அம்மா வேற. அப்படி இருக்கும்போது நாம ரெண்டாம் தானே. சோ நாம இனிமே இங்க இருக்க முடியாது அப்படிங்கிறத மல்லி புரிஞ்சுட்டாங்க. மல்லியால பதில் பேச முடியாம, விஜய் இங்க இருக்கிறது நம்ம ரேணுகாக்கா தான் அப்படின்னா கண்டிப்பா காப்பாத்திடலாம் விஜய், நீங்க கவலைப்படாதீங்க விஜய், அழாதீங்க, நான் வந்து வந்துடுறேன்னு சொல்லிட்டு மல்லி வேகமா ஓடுறாங்க பாத்ரூமுக்கு. பாத்ரூம்ல போயிட்டு கதவை மூடிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. என் வாழ்க்கையில இப்படி எதுக்காக எனக்கு மட்டும் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது? நான் வாழ்க்கையில எதையுமே ஆசைப்படவே மாட்டேன்னு தெரியும். நான் ஆசைப்படுற எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேது. அதனாலதான் நான் உண்டு அமைதியா இருந்தேன். ஆனா எனக்கு நீ தான் இந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த. இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போயிட்டு போறதுக்கு பல தரங்கள் ஏற்படுச்சு. அப்பயே எனக்கு கிடைக்காம போயிருந்தா கூட நான் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா திரும்ப 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 நான் விஜயோட வாழ்க்கைக்குள்ள வந்து விஜய் தான் இனிமே எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிற அந்த செகண்ட்ல விஜய்க்கும் எனக்கும் எந்த உரிமையும் இல்ல, உறவும் இல்ல அப்படின்னு என்ன பிரிச்சு விடுறது எந்த வித நியாயம் இல்ல. எது எப்படி நடந்தாலும் சரி, என் மனசாட்சி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துது. என் மனசு கஷ்டப்படுற மாதிரி தானே விஜய் இப்ப அவர் மனசு கஷ்டப்படும். அவருடைய முதல் மனைவி இறந்துட்டான்னு தெரிஞ்சனால்தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா இப்போ அவருடைய முதல் மனைவி இருக்கும்போது அவரால் எப்படி என் கூட சேர்ந்து வாழ முடியும்? இல்ல, அது பாவம். அவங்க முதல் மனைவி தான் தெரிஞ்சு போச்சுல, பாவம், அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இதுக்கு நாம நினைச்சா மட்டும் தான் ஒரு முடிவு கட்டலாம். நாம விலகிடலாம், ரேணுகாவும் விஜயும் சந்தோஷமா வாழட்டும், அதுதான் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் நல்லது அப்படின்னு மல்லி தப்பான முடிவு எடுக்கிறாங்க. மல்லி எடுக்கிற முடிவு தப்பு தாங்க. ஆனா இருந்தாலும் விஜயுடைய முதல் மனைவி இருக்கும்போது விஜய் எப்படி மல்லியோட வாழ முடியும்? அத விஜய் தர்ம சங்கடத்தை ஆளாக்காம நம்மளாவே விஜய் விட்டு ஒதுங்கிடலாம் அப்படின்னு மல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்கு முதல்ல ரேணுகாவை அங்கிருந்து காப்பாத்தி விஜய் கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. விஜய் கிட்ட சொல்லாமலே மல்லி என்ன பண்றாங்க, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு அழுக்கு புடவை கட்டிக்கிட்டு அந்த கும்பல் இருக்கிற ஒரு லேடி மூலியமா அந்த இடத்துக்குள்ள நுழையிறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்குள்ள நாம நுழைஞ்சிட்டு நாம எப்படியாவது அங்கிருந்து ரேணுகாவை காப்பாத்திடலாம். காப்பாத்திட்டு ரேணுகா இருக்கிற அந்த இடத்துல நாம இருந்து போவோம். அவங்கள பொறுத்த வரைக்கும் டெய்லி கணக்கு எண்ணுவாங்கல்ல, கணக்கு எண்ணும் போது ஒரு ஆள் மிஸ் ஆனா அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ரேணுகாவுக்கு பதில் நாம அங்க வந்துட்டு ரேணுகாவை வெளியே கொண்டு வந்து விஜய் கூட அனுப்பி வச்சிடலாம். விஜய் ரேணுகா இவங்க சந்தோஷமா இருக்கட்டும், நாம இந்த இடத்துல இங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம மல்லி முடிவு பண்றாங்க. மல்லி எடுத்திருக்க முடிவு சரியான முடிவா தவறான முடிவான்னு தெரியல. மல்லி அதுக்காக அந்த இடத்துக்கும் போறாங்க. இனி ரேணுகாவை மல்லி எப்படி அங்கிருந்து காப்பாத்தி கூட வந்து விஜய் கூட சேர்த்து வைக்க போறாங்க. இதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ண போறாரு? ஏன்னா இந்த கதையில இதுதான் முக்கியமான டர்னிங் பாயிண்ட். விஜய் எடுக்க போறதா முடிவு. மல்லி அவங்க மனசால முடிவு பண்ணிட்டாங்க, நாம் ஒதுங்கிக்கலாம், ரேணுகாக்காவும் மல்லி விஜயும் சேர்ந்து வாழட்டும்னு. ஆனா அதை விஜய் முடிவு பண்ணும்ல. விஜய் தான் முதல் மணி கூட சேருவாரா இல்ல மல்லி கூட சேர போறாரா, என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.